இருந்தது. எப்படி அப்படின்னா ஃபுல் ஒரு ஏஜென்ட்டோட மூவி. ஃபுல்லா அதாவே டிராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தோட பிளஸ்ன்னு நான் நினைக்கிறது என்னன்னா டெக்னிக்கல். ஓப்பனா சொல்லணும்னா, ஏன்னா நியூக்ளியர் பாம் காட்டினதா இருக்கட்டும், அந்த ஏவுகணை எல்லாம் காட்டும் போது அது ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா படம் சுத்தமா சொதப்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இல்லை. அதுல வந்து உண்மையிலே டெக்னீஷியனை பாராட்டணும். இந்த படத்தை மிகப்பெரிய உட்கார வச்சு பார்க்க வச்சதுக்கு முழு காரணமே டெக்னீஷியன் தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனம் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். சாக்லேட் பாய் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்ப திடீர்னு ஆப்போசிட்டா அப்படியே வில்லனை காட்டின விதம் சூப்பரா இருந்தது. அது நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காருங்கிறது இந்த படத்துல தெளிவா தெரியுது. ஏன்னா டக்குன்னுலாம் மாற முடியாது. ஒரு ஆக்ஷன் இறங்கும் போது அதுக்கான ஃபேஸ், அதுக்கான ஒரு இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வர்றது கஷ்டம். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மஞ்சு வாரியர்ஸோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. உண்மையிலே ஒரு லேடிஸ் அப்படி ஃபைட் பண்ணும்போது நம்மளே எடுத்து ஃபைட் பண்ணலாங்கிற அளவுக்கு இருந்தது. பட் இந்த படத்தோட பெரிய மைனஸை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஏன் சூப்பரா ஓவர் ஆகும்னு பாராட்ட முடியல அப்படின்னா, கண்டினியூஸ் ஆக்ஷன் சீன்ஸா இருந்தது. ஆக்சுவலி எப்படின்னா ஒரு ஏஜென்ட்டோட லைஃபை மட்டுமே காட்டின மாதிரி இருந்தது.